உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது. அந்த மாதிரி நிலைமையில தான் பாகிஸ்தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு தாண்டா நாங்கள் ஏமாந்தோம், ஆனால் இன்னைக்கு ஏமாற மாட்டோம். ஒரு தடவை தான் துண்டு தவறும், ஒவ்வொரு முறையும் தவறாது. மீதம் உள்ள 2 போட்டிகளும் கண்டிப்பாக வின் பண்ணாதான் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் உருவாயிருச்சுங்க. ஆட போங்க ஐயா, கடுப்பாயிட்டாங்க கிரிக்கெட் ரசிகர்கள்லாம். சரி இப்போ நடந்துடும் அப்போ நடந்துரும்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தாங்க. நியூசிலாந்தும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. சரி எப்படியாவது ஒரு 10 ஓவராவது நடத்தி போடுவாங்க, மேட்சை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சா கடைசி வரைக்கும் மழை கருணை காட்டவே இல்லைங்க. மழை நிற்கவே இல்லை. கடைசியில் போட்டி அபாண்டட், ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு துயரமான செய்தியை ரசிகர்களுக்கு சொல்லிட்டாங்க. இது பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்குமே ஒரு பேரிடியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. அந்த மாதிரி நிலைமையில தான் பாகிஸ்தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே லீக்ல இந்தியாவுக்கு எதிரான போட்டியில மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு 60% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் என்ன பண்ணா, டாஸ் வின் பண்ண உடனே சேசிங் சொல்லிட்டான். ஆக்சுவலா பாகிஸ்தானுக்கு சேசிங் அவ்வளோவா வராது. டிஃபெண்டிங் பண்றதை விட சேசிங் கொஞ்சம் கஷ்டம். லீக் போட்டிகளில் இதை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இது மழை வர்ற மாதிரி இருக்குங்கவும் அவன் சேசிங் எடுத்தான். ஏன் அப்படின்னா கண்டிப்பா மழை பெஞ்சா ஓவர்களை குறைப்பாங்க. இந்த டக்கூர்த்தி வேற உள்ள வருவாப்புல. 10 ஓவர் 12 ஓவர் ஆடக்கூடிய சூழ்நிலை வந்தா சேசிங் பண்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சுறுசுறுப்பா டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுத்தாங்க. என்ன ஆச்சு? அன்னைக்கு மழை வரவே இல்லை. வருண பகவான் கையை விரிச்சுட்டாப்புல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா அடின்னு பொழந்து 190+ ரன்கள் அடிச்சிட்டான். இதை தொடர்ந்து சேசிங் பண்ண பாகிஸ்தான் வழக்கம் போல உள்ள வெளியே மங்காத்த ஆட்டம் ஆடி 130 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகி 61 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்திச்சிட்டாங்க. இன்னைக்கு நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி. மழையை பற்றியான எந்த அறிவிப்பும் கிடையாது. பாகிஸ்தான் டாஸை வின் பண்ணுறான். உடனே என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு தாண்டா நாங்கள் ஏமாந்தோம், ஆனால் இன்னைக்கு ஏமாற மாட்டோம். ஒரு தடவை தான் துண்டு தவறும், ஒவ்வொரு முறையும் தவறாது அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பாக பேட்டிங்கை எடுத்துட்டான். நாங்கள் டிஃபன் பண்ணுறது தாண்டா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேட்டிங்கை எடுத்துட்டான். டாஸை வின் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே வருண பகவான் தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ தான் பாகிஸ்தான் ஃபீல் பண்ணுறான், ஐயோ நம்ம பேட்டிங் வேற எடுத்து தொலைஞ்சிட்டோமே, மழை பெய்யுதே, ஓவர்களை குறைப்பாங்களே, டக்கூர்த்தி வருவாப்லையே, அவசரப்பட்டு பேட்டிங் எடுத்துட்டோமே, சேசிங் எடுத்துக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணான். அங்கே இந்தியாட்ட ஃபீல் பண்ணது வேற விதம், இங்கே நியூசிலாந்தை ஃபீல் பண்ணுறது வேற விதம். சரி வெயிட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனாலும் மழை நின்றபாடு இல்லை. வருண பகவான் இறக்கமே காட்டலை, அடிச்சு பொழந்துக்கிட்டே இருந்தாப்புல. ஒரு கட்டத்தில் மேட்ச் அபாண்டட், ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு அறிவிச்சிட்டான். இது ரசிகர்களுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் பேரிடியா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த குரூப்ல இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் 4 நாடுகள் இடம்பெற்றிருக்கிறாங்க. சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் 3 போட்டிகளில் 2 ஜெயிச்சா, 2 நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சா செமிஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போட்டி ட்ரானால ஆளுக்கு 1 புள்ளி கிடைச்சிருச்சு. மீதம் உள்ள 2 போட்டிகளும் கண்டிப்பா வின் பண்ணாதான் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் உருவாயிருச்சுங்க. இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் 3 போட்டியில 2 ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற கூடுதல் ஒரு வாய்ப்புல ஸ்ரீலங்காவும் இங்கிலாந்தும் இப்போ போயிட்டாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் கட்டாயம் இன்னும் வர்ற 2 போட்டிகள் ஸ்ரீலங்கா கூடயும் இங்கிலாந்து கூடயும் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த மழை யாரை காவு வாங்க போகுதுன்னு தெரியல, பாகிஸ்தானையா இல்லை நியூசிலாந்தையா அப்படிங்கிறது தெரியல. ஆட்டம் நடைபெறாமல் போனது கிரிக்கெட் ரசிகர்களை ரொம்ப சோகத்தில் ஆழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். நாளைய போட்டியில் 3 மணிக்கு இங்கிலாந்தை ஸ்ரீலங்கா எதிர்கொள்கிறாங்க, 7 மணிக்கு சவுத் ஆப்பிரிக்காவை இந்தியா எதிர்கொள்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.